श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि. பிரகலாதன் தனக்கு படிச்சதுல பிடிச்சது நவவித பக்தி அப்படின்னு சொன்னாங்கிறத பார்த்தோம். இப்ப நவவித பக்தி என்ன? ஸ்ரவணம், கீர்த்தனம், ஸ்மரணம், பாத சேவனம், அர்ச்சனம், வந்தனம், தாஸ்யம், சக்கியம், ஆத்ம நிவேதனம். இதுக்கு மீனிங்ஸ் எல்லாம் நம்ம லாஸ்ட் டைம் பார்த்தோம். ஸ்ரவணம்னா to listen or hear about Perumal. அதுக்கு எக்ஸாம்பிள் பிரஹ்லாதா. கீர்த்தனம்னா to sing about Perumal. அதுக்கு எக்ஸாம்பிள் மீராபாய். ஸ்மரணம்னா to repeatedly have the thoughts of Perumal. அதுக்கு எக்ஸாம்பிள் வால்மீகி. பாத சேவனம்னா to do service to the holy feet of Perumal. அதுக்கு எக்ஸாம்பிள் பரதா. அர்ச்சனம் அப்படின்னா to perform archanai service to Perumal in the form of flowers or songs. அதுக்கு எக்ஸாம்பிள் ஆண்டாள். வந்தனம் அப்படின்னா to be very submissive to Perumal. அதுக்கு எக்ஸாம்பிள் தியாகராஜர். தாஸ்யம்னா to do all kinds of services to Perumal. அதுக்கு எக்ஸாம்பிள் ஹனுமான். சக்கியம்னா to be a friend to Perumal or to have Perumal as a friend. அதுக்கு எக்ஸாம்பிள் அர்ஜுனா. ஆத்ம நிவேதனம் அப்படிங்கிறது கம்ப்ளீட் சரண்டர் டு பெருமாள். அதுக்கு எக்ஸாம்பிள் கோபிகாஸ். சோ இதுதான் நவவித பக்தி அப்படிங்கிறது. இதுதான் எனக்கு பிடிக்கும்னு பிரகலாதன் சொன்னா. கேட்டானோ இல்லையோ ஹிரண்யகசிபு, அவனுக்கு பயங்கர கோபம் வந்துருது. மடியில குழந்தைய வச்சுட்டு இருந்தான். அந்த மடியில வச்சிருந்த குழந்தைய அப்படியே கீழே தள்ளினான். Krurama Kridarina, very cruelly, he just threw away the child who was sitting on his lap. And he said, this child is not mine. He doesn't deserve to live. It is said that if there is any diseased part that is there, which is not responding to treatment, you can cut off that part of the body. So also, I wish to get rid of this diseased person. It seems that my son has some disease. He is not able to understand right things. So, I don't want a son like this. I plan to kill him. Appdin solli, what did he do? He did many attempts to kill Prahlada. Enna panna Hiranyakashipu, எப்படிலாம் துன்புறுத்தினா அப்படிங்கறத இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். And பெருமாள் எப்படி சேவ் பண்ணார் பிரகலாதனை, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், இன்ட்ரெஸ்டிங் and something that you should all know. How all Prahlada was attacked and how was he saved அப்படிங்கிறது. So we'll get started. So Hiranyakashipu's atrocities on Prahlada. என்னென்னலாம் பண்ணா ஹிரண்யகசிபு அப்படின்னா, முதல்ல ஆயுதங்களை வச்சு தாக்கினான். பலவிதமான ஆயுதங்களை பலவிதமான அசுரர்கள் குட்டி பிரகலாதன் மேல ஏவினான். தூக்கி தூக்கி எரிஞ்சா என்ன ஆச்சு? அவ்வளவுதான். எரிஞ்சா நார்மலா இருந்தா அத்தனை ஆயுதங்கள்லாம் சேர்ந்து தாக்கிறதுக்கு அந்த குழந்தை அதே சமயத்துல காலியாயிருக்கு. ஆனா அப்படி எதுவுமே நடக்கல. என்னமாச்சு? வாய்ஸ் பிரேக் ஆகுதா? ஏன் பிரேக் ஆகுது? வாய்ஸ் தெரியலையே. இப்ப கேக்குறதா? கொஞ்சம் பெட்டரா இருக்கா? ஓகே. சோ நிறைய ஆயுதங்களை வச்சு தாக்கறச்சு பெருமாள் ஒரு கவச்சம் மாதிரி ஃபார்ம் பண்ணார், ஒரு ஆர்மர் மாதிரி கிரியேட் பண்ணிட்டார் பிரகலாதனை சுத்தி. சோ அந்த ஆர்மரை பீட் பண்ணி பிரகலாதன் கிட்டக்க எந்த ஆயுதத்தாலையும் வரவே முடியல. இன்ஃபேக்ட் எல்லா ஆயுதங்களும் உடஞ்சி போச்சான். பிரகலாதன் கிட்டக்க வந்த உடனேயே ஆயுதங்கள்லாம் சுக்குநூறா உடஞ்சி கீழே கீழே விழுந்துடுது. ஹிரண்யகசிபு பார்த்தான், என்னடா அது ஆச்சரியமா இருக்கு, எப்படி இந்த மாதிரி ஆயுதங்கள்லாம் எஃபெக்ட் இல்லாம இருக்கு, சரி வேற ஒண்ணு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வெனமஸ் ஸ்னேக்ஸ் எல்லாம் கொண்டு பிரகலாதன் கிட்டக்க போய் கடிங்கோ அப்படின்னு சொன்னான் ஹிரண்யகசிபு. நிறைய விஷப்பாம்பு, நூத்துக்கணக்கான விஷப்பாம்புகளை அப்படியே தரந்து விட்டுட்டான் பிரகலாதன் மேல. அதெல்லாம் ஓடி ஓடி வருது பிரகலாதனை நோக்கி.
ஓடி வந்தா பிரகலாதன் பயந்தானா, ஐயோ பாம்பு வருது அப்படின்னு நினைச்சு நம்ம போனானான்னு கேட்டா அவன் அப்படி போவே இல்லை. பிரகலாதன் பாம்புகள் கிட்டேந்து ஓடல, பாம்புகள் இருக்கிற சைட பார்த்து ஓடினான். ஏன்னு கேட்டா ரொம்ப அழகா சொல்றா மகரிஷிகள்லாம், பிரகலாதனுக்கு பாம்பு எல்லாம் பார்த்தா ஆதிசேஷன்னு தோணித்தான். ஓ இது பெருமாளோட படுக்க அப்படின்னு அவன் ஆசையா அதுகளை நோக்கி ஓடினான். ஆனா இந்த பாம்பெல்லாம் பேட், இதன் ஆதிசேஷனா இல்லையே, அதெல்லாம் கடிக்க வந்தது. பட் கடிக்க முடிஞ்சுதா? முடியவே இல்லை. பாம்புகளோட பல்லுலாம் உடஞ்சி போச்சு. பிரகலாதன் கிட்ட வந்த உடனே பாம்புடைய ஃபேங்ஸ் இருக்குமோ இல்லையோ, அந்த ஃபேங்ஸ் எல்லாம் பிரேக் ஆயிடுதான். அது மட்டும் இல்ல, திடீர்னு ஆகாசத்துல கருடன் வந்து இந்த பாம்புகள் எல்லாம் எடுத்துட்டு போக ஆரம்பிச்சுட்டாராம். பிரகலாதனை காப்பாத்துறதுக்கு பெருமாள் பண்ணின ஏற்பாடு. இப்போ இந்த விஷ பாம்பெல்லாம் கிட்ட வந்தது, அதால கடிக்க முடியல, அதுக்கு பல்லு போயிடுத்து. அது மட்டும் இல்ல, கருடன் வேற வந்து தூக்கின்னு போயிட்டார். இதெல்லாம் ஆயிடுது. பிரகலாதன் காட் சேவ்ட். பட் பெருமாளுக்கு இன்னும் மனசாலியம், அச்சுச்சோ விஷ பாம்பு எல்லாம் வந்திருக்கே, இந்த பாய்சன் இந்த வெனம்லாம் எங்கேயான இந்த ஏர்ல இருந்துட போறது, அது பிரகலாதனை தாக்கிட போறது அப்படின்னு நினைச்சுண்டு பெருமாள் அவரோட சங்கத்தை எடுத்துட்டார். அந்த சங்கத்துல அமிர்தம் இருக்குமா, அந்த சங்கத்தால தடவி கொடுத்தாராம் பிரகலாதன். So that any effect of that venom, that poison would not trouble him அப்படிங்கிறதுக்காக சங்கத்தால் நனச்சார் பிரகலாதனை அப்படின்னே ஸ்லோகம் இருக்கு. மீன்ஸ் சங்கத்தோட அமிர்தத்துல அவனை இமர்ஸ் பண்ணிட்டார் பெருமாள். Such that no venom, no poison could bother him. So இது செகண்ட் அட்ராசிட்டி. அதுல இருந்து எப்படி தப்பிச்சான் பிரகலாதன் அப்படிங்கிறது. தேர்ட் திங் என்ன பண்ணா ஹிரண்யகசிபு, சரி பாம்புலாம் வச்சு வேலைக்காகாது, இப்ப நம்ம வந்து மதம் பிடிச்ச யானைகள், மேட் எலிபென்ட்ஸ் எல்லாம் கூட்டின்னு வரலாம். கூட்டின்னு வந்து பிரகலாதன் அப்படியே மிதிச்சு தள்ளட்டும், எல்லாம் டிராம்பிள் பண்ணட்டும் அப்படின்னு நினைச்சான். பிரகலாதன் அந்த இடத்துல ஓடி போக கூடாதுங்கிறதுனால பிரகலாதன் வந்து புதைச்சி வச்சுட்டானா ஒரு இடத்துல. such that only his head was found. சாண்டுக்குள்ள பிரகலாதனுடைய பாடியை புதைச்சி மேட் எலிபென்ட்ஸ் எல்லாம் வந்து அவனை டிராம்பிள் பண்ணட்டும் அப்படின்னு நினைச்சான். இந்த எலிபென்ட்ஸால கிட்டக்கே வர முடியல, அப்படியே ஹெவியா இருக்கு அந்த இடமே. பிரகலாதன் அப்படியே தூக்கிடலாம், அதுகளோட தும்பிக்கையால ட்ரங்கால தூக்கலாம் அப்படின்னு நினைச்சுட்டு வருது. ஆனா தூக்கவே முடியல. ஏண்டா தூக்க முடியல அப்படின்னு பார்த்தா, பிரகலாதன் அவனோட ஹார்ட்ல ஹெவியஸ்ட் திங்க வச்சுட்டு இருக்கான். யார் எல்லாரும் விட ஹெவி? பெருமாள். அந்த பெருமாள் எங்க இருக்கார்? பிரகலாதனோட ஹார்ட்ல இருக்காராம். அதனால அந்த ஹெவி பிரகலாதனை, குட்டி குழந்தை, அது 5-year-old child, but it seems he was so heavy that these elephants could not even near him. வரச்சேவே அவ்வளவு வெயிட் ஜாஸ்தியா இருந்துதான். அந்த யானைகளால அந்த ஹெவி கிரவுண்ட் மேல நடக்க கூட முடியல, அவனை தூக்கறத பத்தி நினைச்சு கூட பார்க்க முடியல. அதுகள்லாம் ஓடி போயிட்டு அதுகளோட டஸ்க் எல்லாம் வேற பிரேக் ஆயிட்டான் கிட்ட வந்ததுனால அப்படின்னு வேற சொல்றோம். சோ 3 atrocities. என்ன ஃபர்ஸ்ட் 3 atrocities? முதல்ல வெப்பன்ஸால அட்டாக் பண்ணா பெருமாள் ஒரு இன்விசிபிள் ஆர்மர் மாதிரி கிரியேட் பண்ணார், வெப்பன்ஸ் எல்லாம் உடஞ்சி போயிடுது. அடுத்தபடியா venomous snakes, poisonous snakes அம்சான் ஹிரண்யகசிபு. பெருமாள் வந்து ஒரு ப்ரொடெக்ஷனை கிரியேட் பண்ணி அந்த பாம்பினுடைய பல்லெல்லாம் போற மாதிரி உடையற மாதிரி பண்ணிட்டார். அது மட்டும் இல்ல, கருடன் வந்து அந்த பாம்புகளை தூக்கின்னு போற மாதிரி பண்ணிட்டார். இதெல்லாம் போராதுன்னு இவெல்லாம் போனதுக்கு அப்புறம் சங்கத்தால தடவி கொடுத்தார் பிரகலாதன் ஆல் ஓவர் தி பாடி, so that he becomes soothed by the amrita in the shanka. அதுக்கப்புறம் மேட் எலிபென்ட்ஸ் விட்டு பிரகலாதனை டிராம்பிள் பண்ண வைக்கலான்னு பார்த்தான் ஹிரண்யகசிபு. பெருமாள், பிரகலாதனுடைய ஹார்ட்ல இருக்கிற பெருமாள், அவர் அவ்வளவு ஹெவியா தன்னை காமிச்சிட்டார் that these tuskers could not even approach பிரகலாதா. அதுக்கப்புறம் என்ன பண்ணா, 4th attempt, அவனை நெருப்புல விட்டு தாக்கலாம், நெருப்புல அவனை எரிக்கலாம் அப்படின்னு அவனை உட்காத்தி வச்சு நெருப்பை மூட்டி விட்டுட்டான். என்ன நடந்தது? பிரகலாதனா எரிஞ்சு போவான்? இல்லவே இல்லை, அவனுக்கு அப்படியே ஐஸ் வச்ச மாதிரி இருக்கான் அப்படின்னு ஸ்லோகமே எழுதுறார் மகரிஷி. பிரகலாதனுக்கு நெருப்பு சுடவே இல்லை, இன்ஃபேக்ட் அவனுக்கு அப்படியே கூலா குழுன்னு இருந்தது. இது எப்படிடா பாசிபிள் அப்படின்னு கேட்டா, பெருமாள் சங்கல்பிச்சா நெருப்பும் ஐஸ் மாதிரி குளிர்ச்சியா இருக்க முடியும்.
நெருப்பு சுடணும் அப்படின்னு ஏன் இருக்குன்னு கேட்டா அது பெருமாள் போட்ட ரூல். நெருப்புனா அது சுடணும் அப்படின்னு பெருமாள் ஜென்ரலா வச்சிருக்க. பட் ரூல்ஸ் ஹேவ் எக்ஸெப்ஷன்ஸ், ரைட்? So for devotees, fire can even become ice and not burn them. அத காமிச்சு கொடுத்தார் பிரகலாதன். இப்ப இதுல ஒரு குட்டி ஃபோக் லோர் இருக்கு. ஜென்ரலா நம்மலாம் வந்து ஹோலி ஃபெஸ்டிவல் அப்படிங்கிறது பாக்குறோம் இல்லையா? நிறைய பேர் கொண்டாடுறா. நார்த் இந்தியால இட்ஸ் வெரி ஃபேமஸ். அவ என்ன சொல்றா அப்படின்னு கேட்டா, இந்த பிரகலாதனை ஆக்சுவலி அவளோட மடியில ஹோலிகா அப்படின்றவ உட்காத்தி வச்சுட்டாளாம். ஹோலிகாங்கிறது ஹிரண்யகசிபுனுடைய சிஸ்டர். அந்த ஹோலிகா பிரகலாதனை தன்னோட மடியில உட்காத்தி வச்சுண்டா அண்ட் பிரகலாதா வாஸ் ட்ரைட் டு பி பர்ன்ட் அலைவ் அப்படிங்கிறா. ஏன் ஹோலிகா மடியில உட்காத்தி வச்சுட்டான்னா, ஹோலிகாக்கு அக்னி பகவான்கிட்ட ஒரு வரம் இருந்துதான், அக்னி அவளை சுடாது அப்படின்னு. அதனால அவ சொன்னா, நான் வந்து பிரகலாதனை என்னோட மடியில உட்காத்தி வச்சுக்கிறேன், அக்னி என்ன ஒண்ணும் பண்ணாது, ஆனா அவனை எரிச்சுடும் அப்படின்னு சொன்னான். ஆனா என்ன ஆக்சுவலி நடந்ததுன்னு கேட்டா, அந்த ஹோலிகா எரிஞ்சு போயிட்டா. ஏன்னா அவ பக்தனுக்கு தீங்கு இழைக்கணும்ன்ற பார்த்தா, ஒரு டிவோட்டிய ஹார்ம் பண்ணணும்னு நினைச்சா இல்லையா? அதனால அக்னி பகவானோட வரவெல்லாம் போயிட்டு அந்த இடத்துல அவ பர்ன் ஆயிட்டா. பட் பெருமாளுடைய டிவோட்டி சேவ் ஆயிட்டான். பிரகலாதன் வெறும சேவால அவனுக்கு ஐஸ் கூலிங் எஃபெக்டா ஃபீல் ஆச்சான். அந்த நெருப்பு அவனை சுத்தமா எதுவுமே பண்ணல அப்படிங்கிறான். இது 4th attempt. அடுத்தது ஹிரண்யகசிபு என்ன பண்ணா, சரி இவன் கிட்ட ஏதோ பவர் இருக்கு போல நிறைய, அதனால நம்ம வந்து மந்த்ரா பவரை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சில பிராமணர்கள் எல்லாம் கூட்டு அபிச்சார ஹோமம் அப்படின்னு ஒன்றத்தை பண்ண வச்சான். அபிச்சார ஹோமம்னா என்னன்னு கேட்டா, இன்னொருத்தருக்கு கெட்டது பண்றதுக்குன்னு பண்ற ஒரு மந்திர சித்தி ஹோமம். அது இன்னொருத்தரை போய் அழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக மந்த்ராஸ யூஸ் பண்ணி ஹோமம் பண்ணா அதுக்கு அபிச்சார ஹோமம் பேர். தட்ஸ் நாட் த ரைட் கைண்ட் ஆஃப் ஹோமம் டு டூ. அபிச்சார ஹோமம் பண்ணா அதுல இருந்து கிருத்யை, கிருத்யா சம்ஸ்கிருதத்துல, கிருத்யை தமிழ்ல அப்படின்னு ஒரு பேட் டீமனஸ் வருவா. அவ ஒரு சூலத்தோட வரா வெளியில. இங்க அந்த சூலத்தால பிரகலாதனை தாக்கணும் அப்படின்னு போகணும் அவ. ஆனா அவ பார்த்தா, பிரகலாதனை பார்த்தா விஷ்ணு பக்தன்னு தெரியறது. அவளுக்கு உடனே கோபம் வந்துடுத்து. என்னடா பண்ணீங்க நீங்கெல்லாம், ஒரு விஷ்ணு பக்தனை தாக்குறதுக்கு என்ன கூப்பிட்டேளா நீங்க ஹோமம் பண்ணி? திஸ் இஸ் வெரி ராங், ஐ வில் பனிஷ் யூ அப்படின்னு சொல்லி யார் அந்த ஹோமத்தை பண்ணாலோ அவளையே போய் திருப்பி தாக்க ஆரம்பிச்சுட்டா இந்த கிருத்தியை. சோ என்ன தெரியறது, பெருமாளுடைய டிவோட்டிஸ ஹார்ம் பண்ணா வேற காட்ஸ் யாரும் அதுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டான். இப்ப இந்த கிருத்யா அப்படிங்கிறவ அவ டீமனஸ் தான், பட் அவளுக்கே தெரியறது. ஏன்னா அவளுக்கு விஷ்ணு பக்தால ஹார்ம் பண்ணா அவளுக்கு ஹார்ம் வந்துடுங்கிற புத்தி இருக்கு. So she got angry and she started chasing the people who did அபிச்சார ஹோமம். இப்ப இந்த இடத்துலதான் பிரகலாதன் வந்து தன்னுடைய கேரக்டரை காமிக்கிறான். இந்த ஹோமம் பண்ணி வச்சவா என்னதான் இருந்தாலும் வேதம் படிச்சவா, வேதம் படிச்சவாளுக்கு ஒரு ஹார்ம் வந்துவிடக்கூடாது அப்படின்னு நினைச்சு பிரகலாதன் இந்த சமயத்துல அந்த கிருத்தியை கிட்டக்க பிரார்த்திச்சுட்டான். கிருத்தியே, அவளை தயவு செஞ்சு ஹார்ம் பண்ணாத, நீ திருப்பி போயிடு அப்படின்னு சொன்னானாம். உடனே அந்த கிருத்திய கிளம்பி போயிட்டா. அவள் எல்லாம் ஹார்ம் பண்ணாம. அவ வேதம் படிச்சவா, வேதத்தை கரெக்டா யூஸ் பண்ணல, பேட் ஹோமம் பண்ணா. பட் a true devotee respected people who learned the Vedas and said that whatever it is, they have chanted Veda mantras and they've got you out. You please don't harm them, please go back அப்படின்னு சொன்னான் பிரகலாத். சோ பிரகலாதனுடைய கேரக்டர்ல இருந்து தெரியுது. சோ இது வரைக்கும் என்ன பார்த்தோம், நம்ம 5 விதமான அட்ராசிட்டிஸ் பார்த்தோம் இல்லையா? ஃபர்ஸ்ட், அட்டாக் வித் வெப்பன்ஸ். How Perumal saved by forming an invisible armor because of which all the weapons broke off. Then attack by venomous snakes. How did Prahlada combat this? With the grace of Perumal, in which there was again an invisible kavacham surrounding him, because of which the fangs of the snakes broke and Garuda came and picked up all the snakes. To add on to this, Perumal touched Prahlada with his shankha, which had amrita in it, and because of that there was no bad effect of even the fumes of the poison given out by these snakes. Adukaprom Hiranyakashipu tried to get mad elephants to trample Prahlada, but the Perumal inside Prahlada's heart, Adhokshajan அப்படின் பேர் சொல்றாரு நேத்துல மகரிஷி.
அந்த அதோக்ஷஜன் பெருமாள் அவர் அவ்வளவு ஹெவியா தன்னை ஆக்கின்ட்டாராம். அந்த ஹெவினஸ காமிச்சுட்டாராம் வெளில. பெருமாள் ஹெவி தான், பட் அவருடைய ஹெவினஸ் எவ்ரி டைம் நம்மளுக்கு காமிச்சாருன்னா நம்மளால அவரை தரிச்சுட்டு இருக்க முடியாதோ இல்லையோ. அதனால அவர் எப்ப காமிச்சுக்கணுமோ அப்பதான் காமிச்சுப்பார். அந்த சமயத்துல அதை காமிச்சார். அதனால இந்த எலிபென்ட்ஸால பிரகலாதனை ஒண்ணும் பண்ண முடியல, டிராம்பிள் பண்ண முடியல, தூக்க முடியல, ஒண்ணும் பண்ண முடியல. அதுக்கப்புறம் fourth attempt was to burn Prahlada alive, which miserably failed, and fire became ice cooling to him. Then Hiranyakashipu ordered Brahmanas to do a bad homam called as Abhichara homam, from which a demoness called Krityai came out. But Krityai realized that Prahlada was a devotee of Lord Vishnu and he should not be harmed. So she became angry at the people who created her out of the Homa, and she got back at them. However, Prahlada saved those people because they chanted Vedas to do the Homam. He didn't want people who chanted the Vedas to be harmed in any way, so he requested Krityai to go back, and she went back. இப்பயும் ஹிரண்யகசிபு புத்தி வரல, இன்னும் கொஞ்சம் பண்ணலாம் ஏதாவது. என்னம்மா அதே fourth வந்து அவரோட சிஸ்டர் வந்து கெட்டது பண்ணாலா நல்லது பண்ணாலா? கெட்டது பண்ணாமா. சிஸ்டர் வந்து பிரகலாதனை பர்ன் பண்ணணும் அப்படின்னு அவனை மடியில வச்சுட்டு உக்காண்டா. ஏன்னா அவளுக்கு வந்து அக்னி கிட்டேன்னு வர வந்ததான், அக்னி வந்து அவளை பர்ன் பண்ண மாட்டான்னு. பட் அவளை பர்ன் பண்ணிட்டா அக்னி, பிகாஸ் she thought bad for a devotee அப்படின்னு நார்த் இந்தியால கதை சொல்றா. இது வந்து பாகவத புராணத்திலயோ விஷ்ணு புராணத்திலயோ இந்த ஸ்டோரி கிடையாது. அதாவது ஹோலிகா வந்து பிரகலாதன மடியில உட்காத்தி வச்சுண்டா அப்படிங்கிறது இந்த ரெண்டு புராணாஸ்ல கிடையாது. இந்த ரெண்டு புராண பேசிஸ்ல தான் மெயினா நம்மளுடைய சம்பிரதாய ஸ்டோரிஸ் தான் இருக்கும். அதுல that ஹோலிகா took பிரகலாதா and sat அப்படிங்கிறது கிடையாது. பட் there is mention of ஹோலிகா, that ஹோலிகா was a sister of Hiranyakashipu அப்படிங்கிறது விஷ்ணு புராணத்துல இருக்கு. But there is no mention of the fact that she made Prahlada sit on her lap. But this is a folklore, this is a belief in North India that is happening. And அவ வந்து ஹோலிக்கு முன்னாடி நாள் ஹோலிகா தஹன் அப்படின்னு கூட பண்ணுவா. இந்த இன்சிடென்ட்டை கமெமரேட் பண்ணதான் அவ பண்றா. So I just told it to you because you might come across such stories, you might be hearing such stories. So அதுவும் இருக்குங்கிறது உங்களுக்கு இன்ஃபர்மேஷனுக்கு சொன்னேன். சரியா? அவ பேட் தான், அதனால அவ பர்ன் ஆயிட்டா. ஓகே, இப்ப அடுத்தது அபிச்சார ஹோமம், அது முடிஞ்சிட்டு. இப்ப 6th attempt என்ன பண்ணா ஹிரண்யகசிபுன்னு கேட்டா, சம்பராசுரன் அப்படின்னு ஒரு ஃப்ரெண்ட் அவனுக்கு இருந்தான். அவனால வந்து இல்யூஷன் கிரியேட் பண்ண முடியும், மாயை கிரியேட் பண்ண முடியும். அந்த மாயைய வந்து எது ஓட்டும் அப்படின்னு கேட்டா, விகட மாயா பகிஷ்கிருதா அப்படின்னு நீங்களாம் படிக்கிறீங்களோ இல்லையோ, சொல்றீங்களோ இல்லையோ, சுதர்சனாஷ்டகம். மாயையெல்லாம் போக்கக்கூடியது சுதர்சன சக்கரம். அதனால பெருமாள் தன்னுடைய சுதர்சன சக்கரத்தை விட்டு இந்த மாயையை உடைச்சுட்டா, சம்பராசுரனுடைய மாயையை. அடுத்தது சம்சோஷகன் அப்படின்னு ஒரு அசுரனை கொண்டு வந்து விட்டான் ஹிரண்யகசிபு. அவன் என்ன பண்ணுவான்னு கேட்டா, அவன் ஒரு விண்ட் டீமன். அப்படியே காத்தா அடிச்சு அந்த விண்ட் வேர்ல்பூல்ல பிரகலாதனை அடிச்சுன்னு போகணும்னு பார்த்தான். ஆனா பெருமாள் அதை அப்படியே லேசா கலைக்கிற மாதிரி கலைச்சிட்டாரு. இப்படி தன்னுடைய கையால இப்படி ஆட்டினார். அந்த சம்சோஷகனால ஒண்ணுமே பண்ண முடியல. இது 7th அட்டாக். அடுத்து என்ன பண்ணா அப்படின்னு கேட்டா, சரி இவனை பிசிக்கலா அசால்ட் பண்ணலாம், தூக்கி போட்டு அப்படின்னு நினைச்சு பேலஸோடைய டெரஸ்ல இருந்து பிரகலாதனை கீழே தூக்கி போட்டான். பூமி தேவி தாங்கி பிடிச்சுட்டான். அடுத்தது சரி நம்ம ஓஷனுக்குள்ள தூக்கி போடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு பிரகலாதனை நாக பாஷத்தால கட்டி, ஸ்னேக்ஸாலேயே கட்டி ஓஷனுக்குள்ள தூக்கி போட்டாலாம். தூக்கி போட்டா என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டா, அது வெறுமை தூக்கி போடல, இந்த நாகபாஷத்தால கட்டி ஒரு பெரிய மவுண்டனுக்கு கட்டி அதையும் போட்டு தூக்கி போட்டான். so that he would sink into the ocean. ஆனா பிரகலாதன் என்ன பண்ணா, அப்படியே ஓஷன் மேல முதந்து வந்து பெருமாளுக்கு சந்தியாவந்தன மந்திரத்தை சொல்லி ப்ரே பண்ணினானோ அப்படின்னு விஷ்ணு புராணத்துல கதை இருக்கு. சோ இப்ப வந்து நிறைய ட்ரையல்ஸ் சொல்றா. இதுல நைன் மெயின் ட்ரையல்ஸ் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ என்னென்னது? ஃபர்ஸ்ட் அட்டாக் வித் வெப்பன்ஸ், நெக்ஸ்ட் அட்டாக் வித் venomous snakes, next attack with mad elephants, 4th attempt to be burnt alive, 5th avichara homam, 6th Shambarasura's illusion, 7th attack by wind demon Samshoshakan, 8th throwing from palace terrace, and 9th
throwing into the ocean bound by snakes or நாகபாஷா. சரியா? எல்லாத்துல இருந்தும் பிரகலாதன் தப்பிச்சுட்டான். ஹிரண்யகசிபு நினைச்சானா மடையன், அவன் என்ன நினைக்கிறான், பிரகலாதன் ஏன் தெரியுமா எல்லாத்தையும் தப்பிச்சான், அவன் என்னோட புள்ள, அவன் அஜேயன், nobody can win over him because he is my son அப்படின்னு நினைச்சானா. சரி, இவன் இன்னும் கொஞ்ச நாள் நம்ம திருப்பி குருகுலத்துக்கு அனுப்பலாம் அப்படின்னு சொல்லி திருப்பி அமிச்சான். திருப்பி அமிச்சா என்னாச்சு, இந்த சண்டனும் இருக்கணும் டென்ஷன் ஆயிட்டான். சரி, நம்ம போய் நம்ம அப்பாவை கூட்டிட்டு வந்துடலாம் பேசாம, நம்மளால இதை ஹேண்டில் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி கொஞ்ச நாள் அவ குருகுலத்துல பசங்களை மட்டும் விட்டுட்டு கிளம்பி போனாலும். அப்ப பிரகலாதன் எல்லா பசங்களுக்கும் நாராயண நாமத்தை சொல்லி கொடுத்துட்டான். இந்த பசங்க எல்லாம் கேட்டுது அவன்கிட்ட, அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம், அசுரா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்டான், டேய் பிரகலாதன், நீ மட்டும் எப்படி அவ்வளவு டிஃப்ரெண்டா இருக்க, உனக்கு மட்டும் எப்படி டிஃப்ரெண்டா தோன்றது, நாங்க படிக்கிறதெல்லாம் நீயும் தான் படிக்கிற, ஆனா அதெல்லாம் நீ சொல்ல மாட்டேன்ற, திருப்பி நீயே ஏதோ புதுசா சொல்றியே, இதெல்லாம் நீ எங்க கத்துண்ட அப்படின்னு கேட்கிறான். அப்ப பிரகலாதன் சொல்றான், நான் எங்க அம்மா வயத்துல ரொம்ப நாள் இருந்தேன், ரொம்ப வருஷம் இருந்தேன். அப்ப நாரத முனி அப்படின்னு ஒருத்தருடைய ஆசிரமத்துலதான் நாங்க இருந்தோம். நான் எங்க அம்மா கர்ப்பத்துல இருக்கச்சேயே, தொப்பையில இருக்கிறச்சேவே நிறைய விஷயத்த எனக்கு நாரதர் சொல்லி வச்சார். அவர் சொல்லுவார், நான் கேட்டுட்டேன், அப்போ அதனால எனக்கு இதெல்லாம் தெரியறது, உங்களுக்கும் இதெல்லாம் சொல்லி தரேன்னு சொல்லி நாராயணனுடைய கிரேட்னஸ அந்த ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாமும் சொல்லி கொடுத்தான் பிரகலாதன். இப்ப என்ன ஆயிடுது, அசுர குருகுலத்துல நாராயண 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 நாராயணன் எல்லா குழந்தைகளும் சொல்ல ஆரம்பிச்சுடுது. இத பார்த்தான் ஹிரண்யகசிபு, பயங்கர கோபம் வந்துருது. என்னது இது, நீ ஒருத்தன் கெட்டது போறாதுன்னு எல்லாரையும் சேர்த்தா கெடுக்கிற, உன்னை என்ன பண்றேன் பார் அப்படின்னு சொல்லி அவனை கூப்பிட்டான். அதுக்கு முன்னாடி, நான் உன்னை ஏதாவது பண்றதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு விஷயம் சொல்லு, என்னமோ ஹரி 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 ஹரின்னு சொல்றியே, இந்த ஹரி எங்கதான் இருக்கார், எங்கதான் இருக்கான் அப்படின்னு கேட்டான் ஹிரண்யகசிபு. அப்ப பிரகலாதன் சொன்னான் ஒரு பதில், சூப்பர் பதில். குழந்தைகளா நன்னா கவனிங்கோ. என்ன சொன்னான் தெரியுமா பிரகலாதன், ஹரி எங்க தெரியுமா இருக்கார், தேவர்கள்ல இருக்கார்ப்பா, திரியக்குகள்ல இருக்கார். திரியக்குன்னா என்னன்னா அனிமல்ஸ், அனிமல்ஸ்ல இருக்கார், மனுஷர்கள்ல இருக்கார், ஸ்தாவரங்கள்ல இருக்கார். ஸ்தாவரம்னா பிளான்ட்ஸ். சோ தேவர்கள்ல இருக்கார், அனிமல்ஸ்ல இருக்கார், ஹியூமன்ஸ்ல இருக்கார், பிளான்ட்ஸ்ல இருக்கார். தேவர்கள்ல இருக்கார், திரியக்குகள்ல இருக்கார், மனுஷர்கள்ல இருக்கார், ஸ்தாவரங்கள்ல இருக்கார். அடுத்தது பூமியில இருக்கார், மலையில இருக்கார், மலையினுடைய உச்சியில இருக்கார், சமுத்திரத்துல இருக்கார், கிரவுண்ட்ல இருக்கார், மவுண்டன்ல இருக்கார், மவுண்டன் பீக்ல இருக்கார், சீல இருக்கார். அடுத்தது ஐலாண்ட்ல இருக்கார், சீஷோர்ல இருக்கார், ஃபாரஸ்ட்ல இருக்கார். அடுத்தது ஸ்டார்ஸ்ல இருக்கார், ஃபயர்ல இருக்கார், மூன்ல இருக்கார், சன்ல இருக்கார். எல்லா டைரக்ஷன்ஸ்லயும் இருக்கார். 10 டைரக்ஷன்ஸ் இருக்கான். என்னது, ஈஸ்ட் வெஸ்ட் நார்த் சவுத், நார்த் வெஸ்ட் நார்த் ஈஸ்ட், சவுத் வெஸ்ட் சவுத் ஈஸ்ட் அண்ட் அப் டவுன், எல்லா திக்குகள்லயும் 10 டைரக்ஷன்ஸ்லயும் பெருமாள் இருக்கார். விண்டுல இருக்கார், ஸ்கைல இருக்கார், இந்த பேலஸ் உள்ள இருக்கார், பேலஸ் வெளியில இருக்கார். அது மட்டும் இல்ல, ஆப்ஸ்ட்ராக்டா இருக்கே சிலதெல்லாம், சாஸ்திரங்கள், புராணங்கள், வேதங்கள் எல்லாத்துலயும் இருக்கார். நீங்க பார்க்கக்கூடிய வஸ்துக்கள் எல்லாத்துலயும் இருக்கார். கத்தியில இருக்கார், போண்டேரோல இருக்கார், கதையில இருக்கார், பாம்புகள்ல கூட இருக்கார். இப்படி ஹரி பெருமாள் எல்லா இடத்துலயும் இருக்காரு. அடிக்கின்றே போனான் பிரகலாதன். எப்படி அடிக்கினா இன்னொரு தடவை பார்க்கலாம். நம்ம ரொம்ப அழகா சொல்றான். இதெல்லாம் ஸ்லோகத்துல இருக்கிற விஷயம் எல்லாத்தையும் உங்களுக்கு விஷுவலா புரியற வேர்ட்ஸ்ல போட்டு காமிச்சிட்டு இருக்கோம். என்ன சொன்னா பிரகலாதன், தேவர்கள்ல இருக்கார், விலங்குகள்ல இருக்கார், தட் இஸ் அனிமல்ஸ்ல இருக்கார், மனுஷர்கள்ல இருக்கார், ஸ்தாவரங்கள் பிளான்ட்ஸ்ல இருக்கார். அதே மாதிரி கிரவுண்ட்ல இருக்கார், மவுண்டன்ல இருக்கார், மவுண்டன் டாப்ல இருக்கார், சீல இருக்கார், ஐலாண்ட்ல இருக்கார், சீஷோர்ல இருக்கார், ஃபாரஸ்ட்ல இருக்கார், ஸ்டார்ஸ்ல இருக்கார், ஃபயர்ல இருக்கார், மூன்ல இருக்கார், சன்ல இருக்கார், எல்லா டைரக்ஷன்ஸ்லயும் இருக்கார், விண்டுல இருக்கார், ஸ்கைல இருக்கார், உள்ள இருக்கார், வெளியில இருக்கார், சாஸ்திரங்கள், புராணங்கள், வேதங்கள்ல இருக்கார், கத்தி, வில்லம்பு, கதை, பாம்புகள் எல்லாத்துலயும் இருக்கார். இப்படி ஹரி எல்லா இடத்துலயும் நிறைஞ்சிருக்கார் அப்படின்னு பிரகலாதன் அடிக்கின்றே போனான். இப்படி அடிக்கின்றே இவன் போனான். இப்படி சொல்லிண்டே இருக்கிறச்சே ஹிரண்யகசிபு கோபம் வந்துட்டே இருக்கு. அப்ப அவன் சொல்றான், ஏண்டா எங்க பார்த்தாலும் இருக்கான், உள்ள இருக்கான், வெளியில இருக்கான், என் அரண்மனைக்குள்ளேயே இருக்கான்லாம் சொல்றியே,
அப்ப ஏன் எனக்கு இந்த ஸ்தம்பத்துல அவன் தெரியல? தோ இந்த தூண் இருக்கே எனக்கு கண்ணுக்கு முன்னாடி, அதுல ஏன் எனக்கு தெரியல? இங்க இல்லையாம கதம் ஸ்தம்பேன்னா திருஷ்யத்தே அப்படின்னு ஸ்லோகம் போடுற. வை cannot I see him here? இவன் ஏன் இங்க இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த தூணை அடிச்சான், பிளந்தான். அப்போ பயங்கரமான ஒரு சத்தத்தோட அந்த தூண்ல இருந்து ஒரு மூர்த்தியா பெருமாள் வந்தார். இப்படி இருந்தார் அப்படின்னு கேட்டா, இப்படி இருந்தார், தோ இப்படி இருந்தார். அவருடைய கண்ணு அப்படியே ஜொலிக்கிறது. இந்த செம்பொன், அதாவது மோல்டன் கோல்டு அப்படிங்கிறது வந்து ஒரு மாதிரி ரெட்டிஷா இருக்கும். அந்த கலர்ல தான் அவருடைய கண்கள். அவருடைய பிடரி மயிர், அதாவது இந்த மேன்ஸ் அதெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து அப்படியே பியூட்டிஃபுல் கோல்டனா இருந்ததுதான். பெருமாள் ஒயிட் கலர்ல இருந்தார். அவருடைய காது எரெக்டா ஸ்டாண்ட் ஆயிருந்தது. அவருடைய நாக்கு இப்படி தொங்கிட்டு இருந்தது. அவருடைய பல்லெல்லாம் பயங்கரமா இப்படி இருந்தது. ஆயிரக்கணக்கான கைகளோட அவர் வந்தாராம். இப்படி நரங்கலந்த சிங்கமாய் வந்தார். நரன்னா மனுஷன், சிங்கம்னா லயன், லயன் மேன், நரசிம்மமா அந்த தூணை பிளந்துட்டு வந்தார் பெருமாள். வந்தவர் என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டா, ஹிரண்யகசிபுவ தர தர தரன்னு இழுத்துட்டார். போய் வாசப்படியில உக்காண்டார். இது சந்தியா காலம். வாசப்படியில உட்காண்டு தன்னுடைய மடியில ஹிரண்யகசிபுவ போட்டுண்டு நகத்தால அவனை கிழிச்சு சம்ஹாரம் பண்ணினார். இப்ப நம்ம என்ன பார்க்கணும்? ஹிரண்யகசிபு நான் சாகவே கூடாதுன்னு பிளான் போட்டு எப்படிலாம் வரம் வாங்கினா, எப்படிலாம் அந்த வரங்களையெல்லாம் கம்ப்ளை பண்ணி பெருமாள் சம்ஹாரம் பண்ணாருங்கிறதான் விஷயம். அவன் என்ன சொன்னான்? டேலியோ நைட்லயோ மரணம் கூடாதுன்னு சொன்னான். அதனால ட்வைலைட் ஈவினிங் டைம்ல பெருமாள் சம்ஹாரம் பண்ணார். பூமியிலயோ ஆகாசத்திலயோ மரணம் கூடாதுன்னு சொன்னான். அதனால பெருமாள் தன்னுடைய மடியில போட்டுண்டு சம்ஹாரம் பண்ணார். மனுஷனோ மிருகமோ தன்னை கொல்லக்கூடாதுன்னு சொன்னான். அதனால நரங்கலந்த சிங்கமா மனுஷ மிருகமா வந்த பெருமாள். அதனால நரசிம்மமா சம்ஹாரம் பண்ணின. அடுத்து என்ன கேட்டான்? எந்த ஆயுதத்தாலையும் சம்ஹாரம் பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்டான். அதனால பெருமாள் நகத்தை வச்சு சம்ஹாரம் பண்ற. நகம்ங்கிறது ஆயுதம் கிடையாது இல்லையா? அது மட்டும் இல்ல, அவன் இன்னொன்னும் கேட்டிருந்தான், நீ படைச்ச எதாலையும் எனக்கு சம்ஹாரம் நடக்க கூடாதுன்னு கேட்டிருந்தான், எனக்கு மரணம் கூடாதுன்னு கேட்டிருந்தான். அப்போ யார் இப்ப சம்ஹாரம் பண்ற? பெருமாள் நாராயணன் பிரம்மாவை படைச்சவர். சோ அந்த ரூலும் கம்ப்ளை ஆயிடுது. பிரம்மா கொடுத்த ஒரு வரனையும் கம்ப்ளை பண்ணி சம்ஹாரத்தை பண்ணினார் பெருமாள். இப்படி பண்ணினாரே. இதுக்கு முன்னாடி இவ்வளோ விஷயங்கள் ஏன் நடந்தது? இப்ப பிரகலாதன் எதுக்காக இந்த மாதிரி ஒரு பட்டியலை சொல்லணும், ஒரு லிஸ்ட எதுக்கு சொல்லணும்? பிரகலாதன் ஹரி எங்க இருக்கார் அப்படின்னு ஹிரண்யகசிபு கேட்டதுக்கு, ஹரி ஆம்னி பிரசன்டா இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கலாம். பிரகலாதன் இப்படி ஒரு லிஸ்ட் எதுக்கு சொன்னான்? இந்த மாதிரி ஒரு எக்ஸாஸ்டிவ் லிஸ்ட் எதுக்கு சொன்னான் அப்படின்னு கேட்டா, அதுக்கு ரொம்ப அழகா இன்டர்பிரிட்டேஷன் சொல்றா, வியாக்கியானம் சொல்றா. பெருமாள் ஆம்னி பிரசன்ட் தான். ஹரி பெருமாள் நாராயணன் ஆம்னி பிரசன்ட். இப்ப ஹரி நாராயணன் ஒரு நிமிஷம் மியூட் பண்ணிக்கோங்க குழந்தைகளா, இம்பார்ட்டன்டான விஷயம் இது. ஹரி நாராயணன் பெருமாள்ன்றவர் நார்மலா சங்கு சக்கரத்தோட பீதாம்பரத்தோட கிரீட்டத்தோட வனமாலையோட வந்திருந்தா இந்த காரியம் ஓகேவா இருந்திருக்குமா? ஏன்னா அவர் பிரம்மாவை படைச்சவர் தான், இருந்தாலும் அவர் தேவர் கோஷ்டியில சேர்ந்தவர் ஆயிடுவாரோ இல்லையோ. அவர் தேவாதி தேவன், அவரும் ஒரு தேவர் தான். தேவனால சம்ஹாரம் கூடாது அப்படின்னு அவன் கேட்டு வச்சிருக்கான். அதனால இந்த நாராயணன் ஒரு தேவன் அப்படின்னு கூட அவன் சொல்லிடுவான். அதனால ப்ராப்ளம் ஆயிடும். சோ பெருமாள் என்ன பண்ணாராம், பிரகலாதன் இந்த இடம் இந்த இடம் இந்த இடம் இந்த பர்சன் இந்த பிளேஸ் அப்படின்னு நேம் பண்ணிண்டே வரச்சே ஒரு 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 இடத்துலயும் நாராயணனா இருந்த பெருமாள் நரசிம்மனா மாறிண்டே வந்தார். இப்ப தேவர்கள்ல இருக்கார் பெருமாள் சொன்னோன்னே தேவர்களுக்குள்ள நரசிம்மனா ஆயிட்டார் நாராயணன் இருந்த பெருமாள். அனிமல்ஸ்ல இருக்காரு சொன்னா அனிமல்ஸ்குள்ள நரசிம்மன் வந்துட்டார். ஹியூமன்ஸ்ல இருக்காரு சொன்னா ஹியூமன்ஸ்குள்ள நரசிம்மன், பிளான்ட்ஸ்குள்ள நரசிம்மன், கிரவுண்ட்ல நரசிம்மன், மவுண்டன்ல நரசிம்மன், மவுண்டன் டாப்ல நரசிம்மன், சீல நரசிம்மன், ஐலாண்ட்ல நரசிம்மன், சீஷோர்ல நரசிம்மன், ஃபாரஸ்ட்ல நரசிம்மன், ஸ்டார்ல நரசிம்மன், ஃபயர்ல நரசிம்மன், மூன்ல நரசிம்மன், சன்ல நரசிம்மன், டைரக்ஷன்ஸ்ல நரசிம்மன், விண்ட்ல நரசிம்மன், ஸ்கைல நரசிம்மன், இன்சைட்ல நரசிம்மன், அவுட் சைட்ல நரசிம்மன்.
சாஸ்திரம், புராணம், வேதம் எல்லாத்துலயும் நரசிம்மன். நைஃப், போ அண்ட் ஆரோ, கதை, வெனமஸ் ஸ்னேக்ஸ் எல்லாத்துலயும் நரசிம்மன். திரைலோக்கியமேதத் அகிலம் நரசிம்ம கர்ப்பம் அப்படின்னு உலகத்துல இருக்கிற எல்லா இடத்துலயும் அப்படியே நரசிம்ம மயமா ஆயிடுதான். அந்த சமயத்தில் பிரகலாதன் சொல்ல 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 நாராயணனா இருந்த பெருமாள் நரசிம்மனா மாறிண்டே வந்தார். ஏன்னா இவன் சொல்ற ஏதாவது ஒரு இடத்துல இருக்கான்னு ஹிரண்யகசிபு டெஸ்ட் பண்ணா அந்த சமயத்துல இமீடியட்டா நரசிம்மனா வரணும் இல்லையோ. நரசிம்மனா வந்தாதான் ரூல்ஸ் கம்ப்ளை ஆகும், பூன் கம்ப்ளை ஆகும். அதனால அப்படி மாறிண்டே வந்தானா. அதனால சுவாமி தேசிகன் வரதராஜ பஞ்சாசத்துல சொல்றார், திரைலோக்கியமேததகிலம் நரசிம்ம கர்ப்பம் மத்தஸ்ய தானவசிஷோ பரிபாலனாய பத்ராம் நிருசிம்ம குஹநாமதி ஜக்முஷஸ்தே ஸ்தம்பைகவர்ஜ மதுனாபி கரீஷனூனம் திரைலோக்கியமேததகிலம் நரசிம்ம கர்ப்பம் அப்படிங்கிறார். ஸ்தம்பைகவர்ஜம் அப்படிங்கிறார். அந்த ஏக ஸ்தம்பத்தை தவிர, ஸ்தம்பம்னா பில்லர், எக்ஸெப்ட் தட் ஒன் பில்லர் which was actually stuck. Everywhere else the whole universe became pregnant with நரசிம்ஹா. திரைலோக்கியமேததகிலம் நரசிம்ம கர்ப்பம் அப்படின்னு பாடுற. அந்த மாதிரி எல்லா இடத்துலயும் நரசிம்ம மயமா ஆயிடுதான் ஆச்சு. இப்போ பெருமாள் நரசிம்மனா வந்து பிரகலாதனை காப்பாத்தி நரசிம்மனை ஹிரண்யகசிபு சம்மாரம் பண்ணி முடிச்சுட்டார். சம்மாரம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமும் அவருக்கு கோபமே போலியும். ரொம்ப கோபம் இருக்கு. ஏன் இவ்வளவு கோபம் அப்படின்னு கேட்டா, ஏன் இவ்வளவு உக்ரமா ஒரு அவதாரம், எதுக்காக இந்த மாதிரி நகத்தால் கிச்சு கொஞ்சம் பயங்கரமா இருக்கும் இல்லையோ கேட்கறதுக்கு, எதுக்காக இப்படி பண்ணார் பெருமாள்? ஏன்னா அந்த பக்தன் கிட்டக்க, அந்த டிவோட்டி கிட்டக்க எவ்வளவு அபச்சாரப்பட்டிருக்கான். இந்த ஹிரண்யகசிபு தன்னோட குழந்தைன்னு பார்க்காம, 5 வயசு பிஞ்சு குழந்தைன்னு பார்க்காம எப்படி எப்படியெல்லாம் டார்ச்சர் பண்ணா பிரகலாதனை. அப்பப்பெல்லாம் சேவ் பண்ணிட்டார் பெருமாள். பட் அவரால் அதை தாங்க முடியல. என்னோட பக்தனை இப்படி நீ படுத்தினியா அப்படின்னு சொல்லி அந்த கோபம் எல்லாம் சேர்த்து வச்சு அப்படி நக்கத்தால கழிச்சு சம்மாரம் பண்ணிட்டாரு. பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமும் அந்த கோபம் இருக்கு போலியும். இப்ப என்ன ஆச்சு அப்படின்னு, லக்ஷ்மி தேவி அவர் மடியில வந்து உட்காண்டார். அப்போ கொஞ்சம் சாந்தமானா. அதுக்கப்புறம் பெருமாள் பிரகலாதனை பக்கத்துல கூப்பிட்டார். பிரகலாதனை பார்த்த உடனே அவர் கொஞ்சம் அடங்கிட்டு, பாவம் தந்தை இல்லாத குழந்தை அப்படின்னு பெருமாளுக்கு இப்ப கரிசனமா இருக்கான். தடவி கொடுத்தாராம் பிரகலாதனை. அப்புறம் நேர போய் ஹிரண்யகசிபுவனுடைய சிம்மாசனத்துல உட்காண்டார். எதுக்குடா நரசிம்மன் சிம்மாசனத்துல உட்காண்டார் அப்படின்னு கேட்டா, இப்ப இனிமே இந்த சிம்மாசனம் பிரகலாதனுக்கு கிடைக்க போறது. அவன் தான் ராஜா போறான் இல்லையா. சோ இது வரைக்கும் பேடான ஹிரண்யகசிபு உட்காண்ட சிம்மாசனம், அந்த பேட்னஸ் எல்லாம் போக்கடிக்கிறதுக்கு பெருமாள் அது மேல உட்காந்து அதை மங்களமயமா ஆக்கினாராம். அதுக்கப்புறம் பிரகலாதன் ஸ்தோத்திரம் பண்ணினா, தேவர்கள்லாம் ஸ்தோத்திரம் பண்ணினா, பெருமாள் ஆச்சரியமா இந்த அவதாரத்தை பூர்த்தி பண்ணிட்டு வைகுண்டத்துக்கு போயிட்டார். 48 மினிட்ஸ் தான் லாஸ்ட் ஆச்சா இந்த அவதாரம். அந்த மாதிரி ஒரு குவிக்கான ஒரு அவதாரம். பக்த சம்ரக்ஷணத்துக்காக பக்த வத்சலனாகவே வந்த பெருமாள் நரசிம்மன். அச்சுதன் அவருக்கு பேரு. கைவிடாத பெருமாள் நரசிம்மன். நம்பன் அப்படின்னு அவருக்கு பேரு. நம்பிக்கை கூட்டுவார் அவர். இஸ் தேர், ஐ அம் தேர் ஃபார் யூ அப்படின்னு கம் அண்ட் ஸ்டாண்ட் ஃபார் அஸ். அப்படி எப்படி பிரகலாதனுக்காக பிரகலாதன் கிளைம் பண்ணா இல்லையா, எங்க இருக்காரு பெருமாள்னு, இங்க இல்லையா அப்படின்னு கேட்டான் ஹிரண்யகசிபு. இருக்கேன்டா, என் குழந்தை சொல்லியிருக்கான், அந்த வார்த்தை உண்மை அப்படின்னு காமிக்கிறதுக்காக வந்தவர் நரசிம்மன். சோ அதுதான் நரசிம்ம அவதாரம். வெரி 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 ஸ்பெஷல் அவதாரம், ப்ராமிசிங் அவதாரம், சில்ட்ரன் ஃப்ரெண்ட்லி அவதாரம். And we need not be scared of Narasimha at all, because only Hiranyakashipus will be scared of Narasimha. Prahladas will not be scared of Narasimha. We all belong to Prahlada Goshti. We are all Prahlada Adiyars. Yeah. So that is about Narasimha Avataram. Now, Adiyan will just quickly narrate this as a summary in English. So when Prahlada was questioned about what was his favorite topic, he said Navavida Bhakti was his favorite topic, listening to which Hiranyakashipu became even more angry. He thought he should not have such a son at all. It is said that if you have any diseased part of the body which is not responding to medication, medical science says it is good to get rid of that body part. So, reasoning out, Hiranyakashipu thought it is better to get rid of Prahlada because he had become like a disease to him. So, in order to get rid of Prahlada, Hiranyakashipu resorted to many atrocities.
So let us see few of the atrocities that Hiranyakashipu did to Prahlada. First, he tried to attack Prahlada with a number of weapons. Many asuras hurled weapons at Prahlada, but Lord Narayana came to save Prahlada by forming an invisible armor around him, such that this armor broke all the weapons that neared Prahlada. Then Hiranyakashipu tried attacking Prahlada with some venomous snakes, poisonous snakes. All the snakes advanced towards Prahlada, but with the grace of Lord Narayana, Prahlada was not affected at all. In fact, the fangs of these venomous snakes which came to bite Prahlada broke off. And Garuda suddenly came from the sky and picked up all these venomous snakes and went away. Now the Lord was not satisfied by just doing this, by just protecting Prahlada from the venomous snakes like this. He ensured that even the effect of the fumes of the venom that came out from these snakes should not be troublesome to Prahlada. So he came and touched Prahlada with his Shankha, which is supposed to contain Amrita or elixir inside it, which can nullify any kind of poison or venom. This was the second attempt of Hiranyakashipu, from which Prahlada got saved. Now thirdly, Hiranyakashipu sent mad elephants to trample upon Prahlada, to lift and throw him away. At this time, the Lord Adhokshaja, Narayana, who was present in the heart of Prahlada, gave him so much weight. He made Prahlada so heavy that these elephants were not even able to near Prahlada or move him a bit. In fact, it is said that the tusks of these elephants got broken when they tried to near Prahlada. Thus, the third attempt to kill Prahlada also failed. Now, in the fourth attempt to kill Prahlada, Hiranyakashipu tried to burn him alive. But it is said that with the grace of Lord Narayana, the fire or Agni seemed to be cooling like ice for Prahlada. It did not bother him one bit. Then, as the fifth attempt, Hiranyakashipu tried to do Abhichara Homa through certain Vedic scholars. He made them do a bad Havan or Homam, from which a deity called Kritya came out with a Trishula. But this deity realized that Prahlada was a Vishnu Bhakta and it was wrong to harm a devotee of Vishnu. So she got angry at the people who did the Homam and got back at them. But Prahlada, being a true devotee of Lord Vishnu, did not want people who chanted the Vedas to be harmed in any ways. So he requested Kritya to go back from where she had come. And Kritya yielded and went back. Then, as the sixth attempt, Hiranyakashipu sent Shambharasura, who could create Maya or illusion and try to confuse Prahlada and thus put an end to him. But the destroyer of all kinds of Maya is Lord Narayana's Sudarshana Chakra. And so the Lord sent the Chakra Yudha to protect Prahlada from Shambharasura. Then, as the seventh attack, Hiranyakashipu sent the wind demon Samshoshakan to harm Prahlada. But with the grace of Lord Narayana, Samshoshakan could not even near Prahlada. The Lord just warded away that demon with his hands. As the eighth attempt to kill Prahlada, Hiranyakashipu got his soldiers to throw Prahlada from the terrace of the palace. Bhumi Devi caught hold of Prahlada and saved him. As the ninth attempt, Hiranyakashipu tried to throw Prahlada into the ocean, having tied him to Nagapashas or snake ropes, and that was tied to another mountain too. Hiranyakashipu thought that if Prahlada was thrown into the ocean in such a manner, he would sink. However, Prahlada rose up from the ocean by the grace of God and he prayed to the Lord with prayers that are recited during Sandhya Vandanam even today. When all these atrocities of Hiranyakashipu failed, Hiranyakashipu concluded that
Prahlada was able to survive everything because he was his son. Because he was Hiranyakashipu's son, he had all the greatness to survive any atrocity, is what Hiranyakashipu thought. Thinking so, he sent back Prahlada to the Gurukulam. However, his gurus were not very happy to teach him again. So they decided to seek their father, that is Shanda and Marka were the gurus of Prahlada, who went to seek their father Shukracharya to ask him for advice as to how to deal on this matter. So at that time, Prahlada was left alone in the Gurukulam with his friends. This is when Prahlada taught the greatness of Narayana to his friends, and the whole Gurukulam started chanting the Narayana Nama. When Hiranyakashipu got to know about this, he got wild. He said, not only are you being bad, but you're even spreading vice in my kingdom by influencing others. So, I need to put an end to you. But before that, you tell me, where is this Hari that you're talking about who's saving you all the time? To this, Prahlada replied, Hari is in the Devas, he's in the animals, he's in human beings, he's in plants. He's in the ground, he's in mountain, he's in mountain tops, he's in the seas, he's on islands, he's on seashores, he's in the forest, he's in the stars, fire, moon and sun. He's in all the 10 directions. He's in the wind and the sky. He's present inside and outside all places. He's in the Shastras, Puranas, Vedas. He resides in the knife, in the bow and arrow, in the mace and in venomous snakes. And thus he resides everywhere. Hari is omnipresent, said Prahlada. When Hiranyakashipu heard this, he said, then why is he not visible to me in this pillar? He said this pointing to a pillar in his palace. Saying so, Hiranyakashipu struck that pillar with his mace. And from the pillar arose a divine being who had the face of a lion and the body of a man. He was called Narasimha. He had eyes which had the color of molten gold. He had beautiful manes, golden in color. He was white all over. He had standing ears and he had thousands of hands. And when he roared, the entire universe shook. This Lord Hari, Narasimha, took Hiranyakashipu by the hand and he dragged him to the threshold of the palace. He made him lie on his lap and tore him apart with his nails. All this happened in the evening time. Now we need to understand that Lord Narayana did this samhara of Hiranyakashipu, complying with all the boons given by Brahmadeva to Hiranyakashipu. Hiranyakashipu had said that he must not die in the day or night. So the Lord chose the evening time to do the samhara. He had asked that neither man nor animal should kill him. So the Lord came in the form of a man, animal, or the lion man Narasimha. He said that no ayudas should kill him. So the Lord chose to kill him with his nails, which are not ayudas or weapons. Hiranyakashipu had asked that he must not die in the skies or on earth. So the Lord put him on his lap and put an end to him. Thus, he complied with all the boons of Brahma. And one of the major boons that Hiranyakashipu had asked was that he must not be killed by any creation of Brahma. Now Lord Narayana is the creator of Brahma and not his creation. Thus, complying with the boons of Brahma, Lord Narasimha put an end to Hiranyakashipu. It is said that the Lord was furious when he took this avatara. Why was this so? Because Lord Narayana cannot withstand any wrong done to his devotees. He does not mind when somebody does any wrong with him or says anything wrong about him. But he cannot withstand anything bad for his devotees, anything bad done to his devotees. So he was furious that Hiranyakashipu had tried to harm his great devotee Prahlada, who was a mere child, in many, many, many atrocious ways. So, with that fury, the Lord came, and it is said that even after putting an end to Hiranyakashipu, his fury did not subside for a long time. Then Lakshmi Devi came and sat on his lap, and Prahlada looked at him with devotion, and the Lord cooled down. He touched the head of Prahlada and blessed him. He went and sat on the throne of Hiranyakashipu
and made it auspicious, because this throne was to be occupied by Prahlada in future. Thus, this Narasimha Avatara was done to answer the call of a devotee, to make the words of his devotee true. Satyam vidhatum nijabhritya bhashitam, says Shuka Brahma in the Bhagavatam. To make the words of the child devotee Prahlada true, the Lord came as Narasimha. So, my dear children, Narasimha comes at the call of devotion, especially from children. So let us all call out to Narasimha and let us all learn this Avatar Gita Shlokam. Garbhagopiyam naraderitam chitta garbhagam stambha garbhagam arbhako vyadhat tvam tada muda simha rupine te namo namaha. That is the Avatar Gitam Shlokam of Narasimha Avatara. It says that that child was blessed in the womb by Narada. Which child? Prahlada. He held the Lord in his chitta, or in his heart, and that Lord was also held in the stambha, or the pillar of Hiranyakashipu's palace. Let us all remember that lion-faced Lord who came at the call of an arbhaka, or a child. That is the meaning of this verse. So that's about Narasimha Avataram. The session idoda iniki mudichikalam, unless you people have any questions. There is no homework for you people. Seri, nariya hand raises irukku, questions irukku nu nenikiren. We'll take the questions. Srinidhi solluma, enna kelvi? சரி, எதுவும் இல்லடி, எனக்கு பழைய ஹேண்ட் ரைஸ் நடி. Hand raise, okay. Harita என்னமா hand raise? அதே பழைய ஹேண்ட் ரைஸ் நடி. பழைய hand raise, okay. கிருத்தஜ்ஞன் என்னமா hand raise? அடியன் ஓலிகா நரசிம்ம அவதாரத்துல பாட்டம் தான், நம்ம ஏன் அடியன் ஓலி செலிப்ரேட் பண்ண மாட்டேன்றோம்? அது நம்மளுடைய புராணங்கள்ல இருக்கிற ஸ்டோரி இல்ல, அது நார்த் இந்தியால சில பேர் சொல்றா, அவளுடைய ரெஃபரன்சஸ்ல அது இருக்கு, அதனால அவ செலிப்ரேட் பண்றா. நம்ம மெயினா வச்சுட்டு இருக்கிற புராணங்கள் விஷ்ணு புராணம் அண்ட் பாகவதம், அதுல இந்த ரெஃபரன்ஸ் இல்ல. சோ நம்ம அது as a festival செலிப்ரேட் பண்றது இல்ல, பட் இட்ஸ் ஓகே டு செலிப்ரேட். அது செலிப்ரேட் பண்ண கூடாதுன்னு ஒண்ணும் கிடையாது. இந்த ஃபோக்லோர் அவ சொல்றா, அதை நினைச்சு நம்ம செலிப்ரேட் பண்ணலாம். பர்னிங் ஆஃப் த ராங் ஆர் த விஷியஸ் பேட் அப்படின்னு நினைச்சு செலிப்ரேட் பண்ணலாம், தப்பு கிடையாது. பட் நம்மளுடைய புராணங்கள் அது ரெஃபரன்ஸ் இல்லாததுனால நம்ம பண்றது. ஓகே, மான்யா உனக்கு என்னமா டவுட்? எதுவும் இல்ல அடியன், பட் அந்த அவதார் கீதம் நீ சொல்ல போது, when you were saying அவதார கீதம், one of the voice break ஆயிட்டு. so one more time நீ சொல்றியா? நீங்கள் சொல்றியா? சொல்றேனே, சொல், ஒரு நிமிஷம். ஓகே. கர்ப்பகோபியம் நாரதேரிதம் சித்த கர்ப்பகம் ஸ்தம்ப கர்ப்பகம் அர்பகோ வ்யதாத் த்வாம் ததா முதா சிம்ஹரூபிணே தே நமோ நமஹ. ஓகே, we'll get one of you recite this maybe. சீனிகா, இத படிக்கிறியா மகனா? கர்ப்பகோபியம் நாரதேரிதம் சித்த கர்ப்பகம் ஸ்தம்ப கர்ப்பகம் அர்பகோவ்யத். அடியே, அர்பகோக்கு அப்புறம் எப்படி சொன்னடியே? யதாத் த்வாம், அர்பகோ வ்யதாத் த்வாம் ததா முதா. அர்பகோ வ்யதா த்வாம் ததா முதா சிம்ஹரூபிணே தே நமோ நமஹ. சூப்பர், என்ன சொன்ன, வெரி குட். ஓகே, வேற இன்னும் யாராவது பண்றீங்களா? ஸ்ரீயா, நீ சொல்றியாமா? அடியே, கர்ப்பகோபியம் நாரதேத்ருதம் சித்தகர்ப்பகம் ஸ்தம்பகர்ப்பகம் அர்பகோ வ்யதாத் த்வாம் ததா முதா சிம்ஹரூபிணே தே நமோ நமஹ. வெரி நைஸ், நல்லா சொன்ன, வெரி குட். ஓகே,
ஹிரண்மயி, உனக்கு ஏதாவது டவுட் இருக்காமா? அடியே டவுட் இல்ல அடியே, நானே மட்டும் சொல்லணுமா உனக்கு? சொல்லு என்னம்மா? அகோபிலம்ல உக்ரஸ்தம்பம் இருக்கு அடியே, அது ஒரு வாட்டி போயிட்டு வந்திருக்கியா நீ? சூப்பர்மா, வெரி நைஸ், ஆசம், ஃபேண்டாஸ்டிக், பிளெஸ்ட் யூ ஆர். அடியன் நம்ம வீடு பக்கத்துல அகோபிலம் இருக்கு அடியன். அப்படியா? வெரி குட். நரசிம்மர் சன்னதி இருக்காங்க? இருக்கு அடியன். சேவிங்க, நரசிம்மர் சேவிக்கிறது ரொம்ப சூப்பர், எல்லாரும் சேவிங்க. சரி, கோசக்க நைதியில யார் இருக்கல? அனந்தன் சேஷஸ்ரீ இருக்கலா? சொல்லுங்க, என்ன சொல்லுமா? அடியன், அதாவது இந்த ஸ்லோகம்லாம் நம்ம யார் அடியன் எழுதினா? இது ஆஷுகவி சார்வபௌம ஸ்ரீநிதி சுவாமி அப்படின்னு ஒரு கிரேட் போயட் இருந்த அவர் எழுதியிருக்கார். அவதார கீதம் அப்படிங்கிற இந்த ஒர்க் அவர் பண்ணிருக்கார். சரியா? என்னம்மா என்ன சொல்ற ஸ்ரீயா? இன்னொன்னு அடியன், ஹோலிகாவோட கதை உண்மைன்னு நம்ம நம்புறோம் அடியன். அது ஒரு ஃபோக்லோர், நான் தான் சொல்றேனே, அது நம்மளுடைய புராணங்கள்ல அதனுடைய ரெஃபரன்ஸ் இல்ல. சாத்விக புராணங்கள் அப்படின்னு சிலதுதான் நம்ம பிரமாணமா வச்சுக்கிறோம். பிரமாணம்னா என்னன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஒரு அத்தாரிட்டி. சோ அந்த அத்தாரிட்டியா வச்சுக்கிற விஷ்ணு புராணம் அண்ட் பாகவதம்ல இந்த ஸ்டோரி இல்ல. பட் இட்ஸ் ஸ்போக்கன் அபவுட் வெரி பாப்புலர்லி. நார்த் இந்தியால நிறைய பேர் அதை சொல்றான். அது அது ஏதாவது ஒரு கல்பத்துல அந்த மாதிரி நடந்திருக்கலாம். அதாவது ஓவர் சைக்கிள்ஸ் ஆஃப் டைம் திருப்பி தசாவதாரங்கள் நடக்கிறது. So maybe during one cycle of time அந்த ஹோலிகா ஸ்டோரியும் இருந்திருக்கலாமா இருக்கும். That is how people are speaking about it அப்படின்னு தோன்றது. But since we don't find reference of these in either Vishnu Puranam or Bhagavatam, நம்ம அந்த ஃபெஸ்டிவல்ல செலிப்ரேட் பண்றதுன்னு வச்சுக்கிறது இல்லை. பட் as I said, there is no harm in celebrating Holi. அதனால ஒன்றும் தப்பு கிடையாது. பட் நம்ம வழக்கத்துல அதை வச்சுக்கலாம். ஓகே, ஸ்ரீனிவாஸ், உனக்கு என்னமா டவுட்? யாருக்கு क्वेश्चन இல்லைன்னா லீவ் பண்ணுங்க. இப்ப யாரு क्वेश्चन இல்லையோ அவளை லீவ் பண்ணிக்கலாம். क्वेश्चन கேட்கணுங்கிற மட்டும் ஸ்டே பேக் பண்ணுங்க. பாக்கி எல்லாருக்கும் தன்யவாதம். ஸ்ரீனிவாஸ் நீ சொல். அடியன் ஹிரண்யகசிபு பிரஹ்லாதருக்கு லைக் பனிஷ் பண்றச்சே, லைக் இந்த அட்ராசிட்டி எல்லாம் பண்றச்சே, பிரஹ்லாதரோட அம்மா எங்க இருந்தா? சூப்பர் क्वेश्चन. பிரஹ்லாதரோட அம்மாவும் அங்கதான் இருந்தா. அவ ரொம்ப வருத்தப்பட்டு இருந்தா. பட் எப்படின்னா, ஜெனரலி அந்த காலத்துல லேடிஸ்லாம் they will not go against their husband to do something, but she was not happy. Kayadu was always protective about her child. She wanted that her child should be saved. அவளுடைய மனசு அதை ஒத்துக்கல. பட் அவளால் எதுவும் பண்ண முடியல. She couldn't do anything about it. Good question. Okay. ரகுநந்தன் சொல்லுமா. நீங்க சொன்னது எப்ப அசுர குருகுலத்துல இருக்கிற குருலாம் அவளோட அப்பாவை ஐஷன்வரத்துக்கு போனாலோ, அப்ப பிரகலாதன் அந்த குருகுலத்துல இருக்கிற எல்லாருக்கும் நாராயணர் பத்தி சொன்னார். அப்புறம் நீங்க சொன்ன பிரகலாதன் என்ன சொன்னான்னா, நான் என்னோட அம்மாவோட வயிற்றுல இருக்கிறச்சே நாரதர் எனக்கு எல்லாம் சொன்னாருன்னு. எப்படி பிரகலாதனுக்கு தெரிஞ்சது அவர் வயிற்றுல இருக்கிறச்சே அவர் நாரதர் இதெல்லாம் சொன்னாருன்னு? லைக் நாராயணர் ஜெனரலி குழந்தைகள் பிறந்த உடனே அந்த ஞானம்லாம் போயிடும். பட் பிரகலாதன் கர்ப்பஸ்ரீமான் அப்படின்னு அவரை சொல்ற. அவர் ஸ்பெஷல் பிரகலாதன். அதனால ஹி ரிமெம்பர். எல்லாருக்கும் ஞாபகம் இருக்காது. பிறந்த உடனே அஜ்ஞானம் வந்துடும், மறந்து போயிடும். ஆக்சுவலி வூம்ல இருக்கிறச்சே எல்லாருக்குமே எல்லாமே தெரியும், நிறைய ஞானம் இருக்கும் சில்ட்ரனுக்கு. பட் பிறந்த உடனே நீங்க ஆழ்வார் ஸ்டோரிஸ் கேட்டிருக்கீங்களா? அவரோட பேட்ச் கேட்டிருக்காருன்னு தெரியல. பட் நம்ம ஆழ்வார் ஸ்டோரியில நம்ம பார்ப்போம். அது ஷட அப்படிங்கிற ஒரு வாயு இருக்கும். அந்த ஷட வாயு ப்ளோ ஆகும் அந்த நியூபார்ன் மேல. அப்படி ப்ளோ ஆரிச்சே எல்லா ஞானமும் மறந்து போயிடும். அந்த மாதிரி ஆனா பிரகலாதனுக்கு நடக்கல. பிகாஸ் he was specially blessed. அதனால ஞாபகம் இருந்தது. அவன் படிச்சதெல்லாம் ஞாபகம் இருந்தது. அந்த மாதிரி கதை கேட்டான் ஞாபகம் இருந்தது. எல்லாமே ஞாபகம் இருந்தது. சோ அது ஒரு எக்ஸெப்ஷனல். நான் உபன்யாசத்துல எல்லாம் கேட்டிருக்கேன் அடியன். அதாவது ஒரு குழந்தை பிறந்தோடனே
அது ஏதோ வாயு வந்து பிடிச்சிடுமா அடியன்? ஷடவாயு அப்படிங்கிறது பிடிக்கும். அடியன் நான் லீட் பண்ணிக்கலாமா அடியன்? பண்ணிக்கலாமா? ஓகே. ஸ்ரீனிகா உனக்கு டவுட் இருக்கா இல்ல முன்னாடி இருந்த ஹேண்ட் ரைஸ் தான்? டவுட் இருக்கு அடியன். அடியன் டவுட் இருக்கு. சொல்லுமா கண்ணா சொல்லு. அடியன் நீங்க அந்த பூன்ஸ் ஹிரண்யகசிபு கேட்டதுல அவர் வந்து வெப்பன் ஆர் மேனுவல் ஃபோர்ஸ்ல இத சம்ஹாரம் யாரும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாடியே. ஸோ நெகத்தால கேட்கறது வந்து மேனுவல் ஃபோர்ஸ்ல தான் அடியன் வரும். ஸோ அது எப்படி வந்து லைக் அது எப்படி அவரால் பெருமாளால சம்ஹாரம் பண்ண முடிஞ்சது அடியேன்? குட் கொஸ்டின். அதாவது மேனுவல் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா இந்த இடத்துல லிவிங் பிசிக்கல் ஸ்ட்ரென்த். ஓகேவா? இப்ப நெயில் வந்து லிவிங்கா நான் லிவிங்கா? தட் இஸ் டிபேட்டபிள் இல்லையா? அது லிவிங்னு சொல்லலாம் ஏன்னா அது க்ரோ ஆகுது. ஆனா அது நான் லிவிங்னு சொல்லலாம் ஏன்னா கட் பண்றச்சே வலிக்கிறது இல்லை. கரெக்டா? சோ ஒரு லிவிங் திங் அப்படின்னு அது இருந்ததுன்னா அது பிசிக்கல் ஃபோர்ஸ்ல வந்துடும். பட் இது வந்து லிவிங்னு சொல்ல முடியாது, நான் லிவிங்னு சொல்ல முடியாது. அதனால பிசிக்கல் ஃபோர்ஸ்ல இது சேர்த்தி கிடையாது. அண்ட் டெஃபினெட்லி அது வெப்பனும் கிடையாது இல்லையா? அதனால நகத்தால சமாரம் பண்ணிடு. மெயினா நகத்தை வச்சுன்னு பண்ணதுக்கு காரணம் that is one part of the body which cannot be defined as living or non-living categorically. புரியுதா? நல்ல கேள்வி. ஓகே கிருத்தஜ்ஞன் நீ சொல்லுமா. அடியன் பிரகலாதா வந்து நரசிம்ம அவதாரம் அப்புறமா எவ்வளவு நேரம் வாழ்ந்து அந்த கிங்டம் ரூல் பண்ணார் அடியன்? ரொம்ப பல வருஷங்கள், ஆயிரக்கணக்கான வருஷங்கள் வாழ்ந்தாருமா. பிரகலாதனுடைய பேரன் தான் மகாபலி. மகாபலி கம்ஸ் இன் வாமன அவதாரம் இல்லையா? அடுத்தது நம்ம பார்ப்போம். அந்த கால பரியந்தம் பிரகலாதன் இருந்தார். ரொம்ப காலம் இருந்தார் பிரகலாதன். thousands of years இருந்தார். அதுக்கப்புறம் அடியன் லீவ் பண்ணிக்கலாமா அடியன்? பண்ணிக்கலாம். ஸ்ரீனிகா உனக்கு என்னமா டவுட்? அடியன் டவுட் இல்ல அடியன், ஒன்னு சொல்லணும். சொல்லுமா சொல்லு. அடியன் ஹிரண்யகசிபு வந்து எனக்கு நான் இன்டோர்லயும் சாகக்கூடாது அவுட்டோர்லயும் சாகக்கூடாதுன்னு சொன்னதுனால பெருமாள் வந்து அவரை வாசப்படியில வச்சு சம்ஹாரம் பண்ண ரெடி. ஆமா கண்ணா, அந்த பாயிண்ட் நான் சொல்ல மறந்து போயிட்டேன்ல. கரெக்டா சொன்னேன். பெர்ஃபெக்ட், வெரி குட். ஸ்ரீனிவாஸ் நியூ டவுட் இருக்கா உனக்கு? அடியன் அதாவது பெருமாளுக்கு தான் தெரியும்ல அடியன், அதாவது பிரகலாதன் வந்து ஒரு புண்ணிய அதாவது ரொம்ப நல்லவன் அப்படின்னு தெரியும்ல அடியன். அது நான் எதுக்கு அடியன் அவனை அசுர குலத்துல பிறக்க வச்சேன்? நல்ல சூப்பர் கொஸ்டின். என்ன தெரியுது நம்மளுக்கு இல்ல லெசன். எந்த குலத்திலேயானாலும் நல்லவா பிறக்க முடியும். குலத்தினால ஒருத்தரை வந்து டிகிரேட் பண்ண வேண்டாம் அப்படிங்கறத காமிக்கிறதுக்காக தான் அசுர குலத்துல நல்லவனை உருவாக்குறேன். பிரகலாதன் அசுரனா இருக்கான், விபீஷணன் ராட்சசனா இருக்கான். The குலம் does not define whether you have to be good or bad. அந்த குலத்துல பிறந்துட்டா அதனால பேடு அப்படிங்கிறது கிடையாது. அதுல கூட நல்லவா இருப்பா அப்படின்னு காமிக்கிறதுக்கு தான் பெருமாள் அப்படி பண்ணார். சூப்பர், வெரி நைஸ். So happy to hear all these questions. நல்லா கேட்கிற கேள்விகள் எல்லாரும், ரொம்ப சந்தோஷம். ஸ்ரீநிதி வேற ஏதாவது இருக்காமா? ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்க இல்ல பழைய ஹேண்ட் ரைஸ் தானா? பழைய ஹேண்ட் ரைஸ் தானே. ஓகேமா. ஸ்ரீயா உனக்கும் பழைய ஹேண்ட் ரைஸ் தானா? ஆமா அடியன், சாரி. சரி, வேற யாருக்கும் எதுவும் கொஸ்டின்ஸ் இல்லைன்னா இந்த செஷன் இதோட முடிச்சுக்கலாம். தன்யாஸ்மி குழந்தைகளா, ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா.